வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம தொடர்ந்து ஹிட் ஆகாத, அதாவது பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்பி பட்நாயக். அப்படியே அவர் என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம அதிகமாக கேட்ட பாடல்களையும் அதிகமாக நம்ம மனசு விரும்புகிற பாடல்களையும் இளையராஜா, தேவா, ஏஆர் ரகுமான் இவங்கள யாராவது அந்த பாடல்களை மியூசிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு கேட்டுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த பாடல்கள்லாம் மியூசிக் பண்ணவங்க வேற ஆளுன்னு தெரியும் போது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. உங்கள் மனசுலையும் இந்த ஃபீல் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எப்பவுமே மூவியை பார்க்கறத விட மூவியில் இருக்கிற பாடலை தான் மனசுக்குள்ள தாளம் போட்டு ஃபீல் பண்ணி அந்த பாடலை கேட்போம். அந்த பாடலை ஃபீல் பண்ண வைக்கிறதே மியூசிக் தான். அத்தகைய மியூசிக்கை கொடுத்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்த தான் இந்த பதிவு. இப்ப இவர் யாரு, இவர் என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இவருடைய முழு பெயர் ரவீந்திர பிரசாத் பட்நாயக். இவர் இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, பாடகர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர்னு பல திறமைகளோட தெலுங்கு லாங்குவேஜ்ல பிரபலமான கலைஞராக செயல்பட்டு வராரு. இவர் தமிழ் படங்களுக்கு மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல ஒரு பாடலும் பாடியிருக்காரு. அது என்ன பாடல்னு அப்புறமா சொல்றேன். கண்டிப்பா அது நீங்க ரொம்பவும் விரும்பி கேட்ட பாடலா கூட இருக்கலாம். நாம தமிழ்ல ரொம்பவும் விரும்பி பார்த்த தித்திக்குதே, தில், குத்து, ஜெயம் இந்த படங்களுக்கெல்லாம் முதல்ல தெலுங்குல இவர் மியூசிக் பண்ணி ரிலீஸ் ஆன வெற்றி படங்களை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணி வேற மியூசிக் டைரக்டர்கள் மியூசிக் பண்ணாங்க. இப்ப நாம இவர் தமிழ்ல மியூசிக் பண்ண படங்கள்ல இருந்து ஒரு சில பாடலை பார்க்கலாம். அடுத்ததா இவர் வாய்ஸ்ல இவரே பாடின ஒரு பாடலை பிளே பண்றேன். கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. இவ்வளவு சூப்பரான பாடல்களை ரசிக்க வச்ச மியூசிக் டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்ததான் ஒரு சில பாடலை பிளே பண்ணேன். அடுத்ததான் இவர் மியூசிக் பண்ண தமிழ் படங்கள் என்னென்னு பார்க்கலாம். இவர் தமிழ்ல மியூசிக் பண்ண முதல் படம் ஜெயம். தெலுங்குலையும் ஜெயம் படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்ணாரு. ஜெயம் படத்தை பார்த்தவங்க அவ்வளோ சீக்கிரமா அந்த படத்தை மறக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்த எல்லாரையுமே அந்த படத்துல இருந்த காட்சியும் இவருடைய மியூசிக்கும் சேர்ந்து மனசை கலங்க வச்சிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயம் படத்துல ஹீரோவாக நடிச்ச ஜெயம் ரவி அவர்களும் ஹீரோயினா நடிச்ச சதா அவர்களும் இந்த படத்துல தான் அறிமுகமே ஆனாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவியுடைய உண்மையான பெயர் மோகன் ரவி. இவர் ஜெயம் படத்துல ரவீந்திர கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதனால இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்குமே இவரை ஜெயம் ரவின்னு சொன்னாதான் தெரியும். மோகன் ரவின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. அந்த லெவலுக்கு அந்த படத்துல ஹீரோவை நடிச்சவங்களை பிரபலமாக்கியிருக்கு இந்த படம். அடுத்ததா நம்ம பட்நாயக் மியூசிக் பண்ண அடுத்த படம் பார்க்கலாம். பழனியப்பா கல்லூரி இந்த படம் பிளாப் ஆயிடுச்சு. அடுத்ததா நான் அவள் அது இந்த படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறமா தமிழ்ல இவர் எந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணல. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பிளாப் ஆனதுனால இவர் தமிழ் படங்களுக்கு மியூசிக் பண்றதை விட்டுட்டு கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜ்ல மியூசிக் பண்றதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் அப்படியே உங்களுக்கு எந்த மியூசிக் டைரக்டர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா எங்கள் மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்காங்க. இன்னும் நீங்க எதிர்பார்க்காத தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.